தயவு செஞ்சு இத மட்டும் நீங்க கண்டிப்பா செஞ்சிடாதீங்க. இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமா நான் சொல்ற மெசேஜ். இந்த குழந்தைங்களெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு பெத்தெடுத்து தான் வளர்க்குறீங்க. ஆனா, அதுக்காக அவங்களோட எல்லா விஷயங்களும், எல்லா சாய்ஸஸும் உங்கள பேஸ் பண்ணியே இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, குழந்தைங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்துக்கணும், வளர்க்கணுன்றது ஒரு சாய்ஸ் தான். ஸோ, அது மேல அன்பு காட்டுறீங்க, பாசம் காட்டுறீங்க. அதே அன்பும், பாசத்தையும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, அது பிரச்சனை இல்ல. ஆனா, அந்த அன்பையே உங்களுக்கு சில சில விஷயம் செய்றது மூலமா தான் உங்களுக்கு அத வந்து காட்டணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புடிச்ச கரியர் தான் சூஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்க போற ஜாப், அவங்க பண்ற பிஸ்னஸ் இது எல்லாமே உங்க சாய்ஸ்ல தான் இருக்கணும். ஏன்னா, நீங்க அவங்கள பெத்து வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ரொம்பவே தப்பு. ஏன்னா, ஸ்நேகன் சொன்ன மாதிரி பிள்ளைகள் உங்களால் வந்தவர்களே தவிர, உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல. இத நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல எதிர்காலத்த நம்மளால உருவாக்க முடியும். அவங்களுக்கு சிறகு மட்டும் குடுங்க. நல்ல வேல்யூ சொல்லிக் குடுங்க. அவங்களோட உலகத்துல அவங்க அழகா சிறகடிச்சு பறப்பாங்க. அத விட்டுட்டு இப்படி ஒரு கூண்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சு, நான் உன்ன வளர்த்தேன், நான் உன்ன வளர்த்தேன்னு சொல்றதுனால என்ன யூஸ்? அவங்களால இந்த சொசைட்டிக்கும் யூஸ் இல்ல, உங்களுக்கும் எந்த யூஸும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லுங்க.